பண்றாரு, ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதையில வர டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பொண்ணு இளம் வயசுல விதவை ஆயிட்டா. அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போகவும் முடியாது, வீட்டிலேயே விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா வெளியில கூட்டிட்டு போனா நல்லது கெட்டதுக்கு திட்டுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நீ இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரிய, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பொண்ணை கூட்டிட்டு போக முடியாது. வீட்டுல விட்டுட்டு போலாமா? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல எப்படி விட்டுட்டு தனியா போக முடியும்? போகவும் முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு போறாங்க. நம்ம நம்புறது கஷ்டம். அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி மாடிப்படி ஏறி போற இடம், அந்த படி ஏறதுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம வீடு கட்டும் போது அந்த இடத்த பெருசா லெட்ரின் கட்டுவோம். படி ஏறி திரும்புற இடத்துல நடுவில் ஒரு இடம் கிடைச்சா ஒரு லெட்ரின் கட்டுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ள போய் உட்காரு, நாங்க முகூர்த்தத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில வர வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது, எங்கேயும் நீ வரக்கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது, பட்டா உன்னை தப்பா பேசுவாங்க, அந்த படிக்கட்டுக்கு கீழே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு பொண்ணை உள்ள விட்டுட்டு அந்த அப்பா அம்மா உள்ள போயிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கேயே உட்கார்ந்துருக்கு. பாம்பேல இருந்து வந்த ஒரு பையன் அவன் படியில ஏறி இப்படி போகும்போது அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற அந்த பொண்ணை இப்படி பாக்குறான். ஏன் இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு வேற ஒருத்தட்ட விசாரிக்கிறான். அவ இளமையான வயசுல விதவை ஆயிட்டாப்பா, அவளோட வேற வழி இல்ல, நல்ல காரியத்துல கலந்துக்க கூடாதுன்னு உட்காந்து வச்சிருக்காங்க. அவனுக்கு மனசு கேட்கல, இது என்ன அநியாயம். உடனே ஒரு காயத்தை எடுத்தான், அதுல பேனால எழுதுனா, நீ விரும்பினால் நான் உன்னை மறுமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனா ஒன்னே இன்னைக்கு இரவு நான் பாம்பே மெயிலுக்கு புறப்படணும், ரயில்ல போறதுக்கு முன்னாடி உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சா உங்க அப்பா மாட்ட நான் பேசுறேன், நீ உன்னுடைய முடிவை எனக்கு உடனே சொல் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி அப்படி படிக்க தாண்டி போகும்போது கசக்கி கீழே அப்படி தூக்கி அந்த பொண்ணு கிட்ட போட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த பொண்ணு பிரிச்சுட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கு. ஆனா இன்னைக்கு இரவுக்குள்ள முடிவு சொல்லல, அவனும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு திருமணமும் நடக்கல. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றா, அப்பா தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணு, என்ன பள்ளிக்கூடத்துல போய் படிக்க வையினா. அந்த பொண்ணு ஏன் அழுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் என்ன எழுதியிருக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அவனுக்கு மறுவாழ்க்கை கிடைச்சிருக்கும். அப்பா என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க வையினார். எதுக்கு தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம அந்த கடிதத்தை படிக்கிறதுக்காகவே என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க வைன்னு கெஞ்சிரா. அவர் அம்மா வேண்டான்னு எதிர்க்கிறா. அது எப்படி இந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணை போய் படிக்க வைக்கிறது? ஒண்ணு வேண்டியது இல்லை அப்படிங்கிறா. அப்பா சொல்றாரு, முடியாது, அவளுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, படிக்கட்டுமே, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறார். அந்த பொண்ணு படிச்சு பெரியவளாகி இந்த டீச்சர் பேசிக்கிட்டே போறாங்க, கதையை சொல்லிக்கிட்டே வராங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எல்லைக்கு மேல பொறுமையா இருக்காது. அவங்க கேட்டாங்க, டீச்சர் சும்மா கதையை எழுதிக்கிட்டே போறீங்களே, கடைசியா அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு. அந்த பொண்ணு தான் இப்ப டீச்சர் ஆகி உங்க முன்னாடி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு முடிச்சாங்க.